பாபர் மசூதி, அங்கே தான் ராமர் பிறந்தாண்டு ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை ஒன்று சொல்லி அதை வந்து நீதிபதிகளை வச்சு அதுக்கு வந்து பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை, அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு முஸ்லீம்கள்ட்டெல்லாம் கேட்டு ஒரு மிகப்பெரிய வரலாற்று மோசடியை செஞ்ச இந்த 5 நீதிபதிகள். இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? டிஒய் சந்திரசூட் இவர் வந்து இப்போ எப்படி இருக்கிறாரு? டெல்லி சட்ட பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியராக உள்ளார். அசோக் பூஷன் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் தலைவராக உள்ளார். ரஞ்சன் கோகாய் தேர்தல் சந்திக்காத பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அப்துல் நாசர், அதாவது விளக்கமத்துக்கு பட்டு குஞ்சோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ஆந்திரா கவர்னராக உள்ளார். அரவிந்த் போபடே தேசிய சட்ட பள்ளிக்கூடத்தின் வேந்தராக உள்ளார். எப்படி பாருங்கள், இப்போ நீங்கள் என்னத்தை சாதிச்சிட்டீங்க? பாபர் மசூதியை இடிச்சிட்டு அங்கே வந்து நீங்கள் ராமர் கோயிலை கட்டிவிட்டீங்க. இதனால் இஸ்லாம் வந்து பின்னடைவை சந்திச்சிருச்சா? கண்டிப்பாக கிடையாது. இஸ்லாம் மேலும் மேலும் வளரும். இது மாதிரியான எத்தனை வந்து தடைகள் நீங்கள் போட்டிங்களோ அந்தளவு வீரியமாக இஸ்லாம் வளரும். அதுதான் உலக இயல்பு. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த அந்த மக்கா வாழ்க்கை இருக்குது தெரியுங்களா, அதில் வந்து ஒரு 100ல் 1 கூட இப்போ எங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணலை. அந்த அளவு கொடுமைகளை பண்ணாங்க நபிகளுக்கும் நபிகளுடைய தோழர்களுக்கும். அதாவது பாறாங்களை தூக்கி நெஞ்சில் தூக்கி வைக்கலான்னா பார்த்துங்களேன். அது செத்துடக்கூடாது, ஆனாலும் கொடுமையை அனுபவிக்கணும், அவன் இஸ்லாத்தை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலால் உடைய நெஞ்சில் வந்து பாறாங்களை தூக்கி வைக்கிறான்னாக்க அப்போ எப்படிப்பட்ட அதேமாதிரி நபிகள் நாங்கள் தொழுதுட்டு இருக்கிற ஒட்டகத்துடைய மலக்குடலை கொண்டு வந்து வைக்கிறான். அதெல்லாம் எவ்வளோ மலக்குடல் வந்து எவ்வளோ பெரிய வெயிட்டான பொருள், எவ்வளோ துர்நாற்றம் வீசக்கூடியது. அதை கொண்டு வந்து தொழுதுகிட்டு இருக்கிற மேலே வந்து போட்டாக்க எவ்வளோ பெரிய கொடுமை. இதெல்லாம் விட 2 பக்கமும் கையும் காலையும் கட்டி வச்சு 2 பக்கமும் ஒட்டகத்தை ஓட்ட விட்டானுங்க. ஒரு நபித்தோழர் அப்படியே இறந்து போனாங்க. அது மாதிரி வரலாறு ஃபுல்லாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து ஹிட்லரை விட மோசமாக மோடி நடந்துக்கிட்டால் கூட எங்களுடைய இஸ்லாத்தை வேணால் ஒரு 20 பேர் 30 பேரை நீ வந்து கொல்லலாம், ஷூட் பண்ணலாம், சித்திரவதை பண்ணி சாவடிக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து நீ வந்து போக்கவும் முடியாது. அந்த இறை நம்பிக்கை இருக்குது இல்லைன்னா, இஸ்லாமிய அந்த இறை நம்பிக்கை, நபிகள் நாயகத்துக்கு மேலே உள்ள ஒரு பற்று, அதை வந்து நீ ஒரு துளி கூட நீ வந்து எங்கள்கிட்ட நீ பறிச்சிட முடியாது. இன்னும் எத்தனை மோடிகள் எத்தனை அமித்ஷாக்கள் இருந்தாலும் சரி தோல்வி தான் சந்திப்பாங்க. அந்த பாபரி மசூதியை இடிச்சு விட்டாங்க. ராமர் கோயிலை கட்டினதுனால என்ன ஆச்சு? ராமருடைய புகழ் இந்தியா ஃபுல்லாக பரவிடுச்சா? ராம ஜெயம் வந்து எங்கே பார்த்து, அதாவது வலுக்கட்டாயமாக ரோட்டில் போகக்கூடிய முஸ்லீம்களை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம் சொல்லணுன்னு வலுக்கட்டாயம் பண்ணுற. அப்படியே அவன் சொல்கிறான், நான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு சொல்லணும்? நான் முஸ்லீம், நான் எதுக்குடா சொல்லணும்? நான் எதுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்? நீ சொல்லிக்க. நான் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கையை தூக்கி காமிக்கிறாப்புல. ஒரு பிச்சைக்காரன்ட்ட பிடிச்சி அவனை வந்து இப்போ காசு போடுறப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, அப்போ தான் அவனை காசு போடுவேன். நான் எதுக்கு பாய் சொல்லணும்? ஐயே நான் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறப்பல அந்த பிச்சைக்காரன் கூட பிச்சைக்காரனை கூட நீ ஜெயிக்க முடியல இல்லையா? அதுதான் வந்து உண்மை. இப்போ இவர்கள் வந்து இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? எதிரி தான் நினைத்ததை சாதிப்பதற்கு எத்தனை வருடங்கள் பொறுமையாக இருந்தான் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. எதிரி காத்திருந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதையும் உணர்த்துகிறது. நமக்கானவர்களை எப்பொழுது நாம் உருவாக்கி உச்சநிலைக்கு கொண்டு செல்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கான விடிவு காலம் பிறக்கும் என்று உணர்த்துகிறது. கத்தியின்றி ரத்தமின்றி வன்முறையின்றி எப்படி தனக்கான வெற்றியை எதிரி தேடிக்கொண்டான் என்பது மிக முக்கிய பாடமாகும். அதே கத்தியின்றி ரத்தமின்றி தான் நம்ம வெற்றி பெற போகிறோம். எப்படின்னாக்க இந்த இஸ்லாத்தை நம்ம எடுத்து போகணும். இப்போ வந்து நம்ம ஒன்றும் கத்தியெல்லாம் தூக்கிட்டுலாம் போக வேண்டியதில்லை. இவனுங்கள்ட்ட இந்த இந்துத்துவவாதிகள்கிட்ட குர்ஆனை எடுத்துகிட்டு போகணும், நபிகள் நாயகத்தை எடுத்துகிட்டு போகணும். நாம் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக. அடுத்தாப்பில் பாருங்கள், அடுத்த செய்தி. இடம் சண்ட்ரா ஜகத்சிங்பூர், ஒடிசா, மே 22, 2 நாள் முன்னாடி நடந்தது.
கட்டுமானத்தில் உள்ள மசூதியில் காவி கொடி ஏற்றப்பட்டது. தனியார் உரிமையுடைய நிலத்தில் கட்டுமானத்தில் உள்ள மசூதியில் விஹெச்பி பஜ்ரதங்கள் தள உறுப்பினர்கள் காவி கொடிகளை ஏற்றி அந்த இடம் தங்கள் அலுவலகமாக இருக்கும் என்று கூறினர். விவசாய நிலத்தில் கட்டுமானத்திற்கு அரசு அதிகாரிகள் சட்டவிரோதமாக அனுமதி வழங்கியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதாவது இப்போ ஊபிலையும் சரி, குஜராத்லேயும் சரி, சட்டவிரோத குடியமர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடுகள்லையும் இடித்து தள்ளியிருக்கானுங்க. அதே மாதிரி மசூதிகள், பள்ளிவாசல்கள், மதரசாக்கள் எத்தனையோ இடித்து தள்ளப்பட்டிருக்கு. எல்லாம் இல்லீகலாக கட்டப்பட்டிருக்குது. அதாவது ஒரு விஷயம், ஒரு சொத்து 10 வருஷம் 20 வருஷம் இருந்தாக்கவே ஆட்டோமேட்டிக்காக அது அவர்களோட அது ஆயிடுது சட்டப்படி. இங்கே 100 வருஷம் 200 வருஷம் பழமையான பள்ளிவாசல்கள்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்படுது. இது அரசு நிலத்தில் கட்டப்பட்டிருக்குண்டு. அதே சமயத்தில் வக்பு நிலத்தை கொள்ளையடிக்கிறதுக்கும் இவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. பாருங்கள். खबर पाइलु ठाकुर जगह मस्जिद तैयारी कर आइलु पताका लगेलु एटा बजरंग दल जिला कार्यालय हम। जय श्रीराम। जय வாளால் பரப்பப்பட்டது இஸ்லாம்னு இவனை சொல்லிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் இவர்கள் தான் இப்போ வாளால் பரப்புகிறாங்க இந்து மதத்தை. ஆனால் ஒரு முஸ்லீமை கூட இவங்களால் மாற்ற முடியாது. இந்த கர்வாபசின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தானுங்கள்ல, ஒரு 30 பேரை கொண்டு வந்து பூஜைகள்லாம் போட்டு, அத்தனை பேரும் இந்துக்கெல்லாம் கடைசியில் இப்போ ரிப்போர்ட் வந்துருக்குது. ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. ஆக நீ என்ன தான் பண்ணாலும் சரி, முஸ்லீம்கள் தங்களின் இறை நம்பிக்கை விட போகிறதில்ல. ரெண்டாவது, மோடியோட அந்திம காலம் நெருங்கிடுச்சு. இனி ஆர்எஸ்எஸ்ஸே அவரை தூக்க போகுது. ஆட்சி மாறினா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுடைய நிலைமையும் அப்படி சுத்தமாக மாறப்போகுது. அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம பொறுமையாக இருப்போம். காலம் கனியும் நமக்கும், இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினார்.